வணக்கம், லைன்ல இருக்கீங்க. பரிமளா பேசுறேன். வணக்கம் சார், நான் பரிமளா சார். எங்க இருந்து பரிமளா பேசுறீங்க? குளத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். உங்க கேள்வி கேட்கலாம். சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கேட்கலாம். பொறுமையா தெளிவா சத்தமா கேளுங்க ப்ளீஸ். ஓகே சார். சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். நான் ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஒரு இடம் வச்சிருக்கேன் சார், பம்பல்துக்குளம் சொல்லிட்டு. பம்பந்தகுளம். சொல்லுங்க மேடம். பம்பல்துக்குளம் சார். 600 ஸ்கொயர் ஃபீட் சார் இருக்கு சார். அது சரிங்க. அது ஏரிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அதுக்கு அப்ரூவல் கிடைக்குமா சார்? அது ஆமாங்க, ரெட் ஹில்ஸ் லேக் ஏரியா. அது பார்த்தீங்கன்னா கேட்ச்மெண்ட் ஏரியாவில் வருதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கேட்ச்மெண்ட் ஏரியாவில் வந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவில் வந்ததுன்னா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது. கேட்ச்மெண்ட் ஏரியானா என்ன சார்? கேட்ச்மெண்ட் ஏரியானா நீர்பிடிப்பு பகுதி. நம்ம ரெட் ஹில்ஸுக்கு அதான் நீர்பிடிப்பு பகுதியாக வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி சிஎம்டினுடைய லேண்ட் யூஸ் ஸ்கெட்சிலேயே அது போட்டிருப்பாங்க. அதாவது க்ரீன் கலரில் முக்கோணமாக போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். லேண்ட் யூஸில் அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேட்ச்மெண்ட் ஏரியா வந்ததுன்னா உங்களுக்கு 100% அப்ரூவல் கிடைக்காது. கேட்ச்மெண்ட் ஏரியா இல்லைன்னா 20/10/2016 முன்னாடி பிரிக்கப்பட்ட மனையாக இருந்ததுன்னா 100% இன்றைக்கி வந்திருக்க நடைமுறையில் இருக்க இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் முறைப்படி G+1 பில்டிங் ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ரிஜிஸ்டர் இன்ஜினியரை பாருங்கள், இல்லாட்டி என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க, நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ. எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்க சார்? அந்த ஏரிக்கும் இடத்துக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருந்தால் அப்ரூவல் கிடைக்கும் சார்? கிலோமீட்டர்லாம் இல்லை மேடம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் வரலாம் கூட கேட்ச்மெண்ட் ஏரியா. ஏன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பமந்தங்குளம்னு சொல்கிறீங்க, அப் டு திருமுல்லை வாயில் வரையில் அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்குது. ஸோ அந்த லிமிட்டை வந்து ஆல்ரெடி சிஎம்டியை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு வந்து 100% லேண்ட் யூஸை பொறுத்து தான் உங்களுக்கு கிலோமீட்டர்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியை ஒட்டி எவ்வளவு இருந்தால் அப்ரூவல் கிடைக்கும் அதுன்னு கேட்குறீங்க. பட் இது ரெட் ஹில்ஸ்ன்றது நமக்கு நீராதாரமே ரெட் ஹில்ஸ் தானேங்க. ரெட் ஹில்ஸ் ஏரியில் தண்ணி வந்தால் தான் நமக்கு வந்து குடிக்க தண்ணி சென்னைக்கு. அதனால மேடம் சார் என்ன சொன்னார்னா, நீர்பிடிப்பு பகுதியிலேருந்து இத்தனை கிலோமீட்டர்ல அந்த இடம் நீர்பிடிப்பு பகுதியா எத்தனை கிலோமீட்டர்ல வரையறுக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. அதை முதல்ல செக் பண்ணுங்க. அப்படின்னா சாரோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.